ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காராமா வாழ்க. சக்திகள் அனைக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் கிச்சன்ல பார்க்குற குழந்தைங்களாம் எப்படி இருக்குங்க? எல்லாரும் அம்மாவுடைய அருள்வாக்கும் கதையை கேட்குறீங்களா? அந்த கதைகளில் வர கருத்துக்களை உள்வாங்குங்க. எதுக்கு கதை சொல்றோம்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சில உணர்வுகள் கதை மூலியமா தான் புகுட்ட முடியும். நம்மளுக்கே கதை மூலியமா சொன்னோம்னா அந்த குறிக்கோள் மனசுல ஆழ பதிஞ்சிடும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். ஏனோ தானோ வாழ்க்கை வாழுறது அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அது குறிக்கோள் இல்லாம எந்த ஒரு இதுவும் இருக்காது. குறிக்கோள் இல்லாம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம எந்த குறிக்கோளோட பிறந்தோமோ அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம பயணம் இருக்கணும். வாழ்க்கை அதுதான். அம்மா அப்பா சொற்படி கேட்டு நடக்கணும். அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். கடவுளை கும்பிடணும், அன்னாடம் வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் நமக்கு என்னைக்கும் துணை நிற்கும். தாய் தகப்பனை கும்பிடணும். அந்த தாய் தகப்பனை காலில் ஆசீர்வாதம் வாங்கி அன்னாடம் கும்பிடுறது. அது எத்தனை தடவை கங்கையில போய் நீராடுறதுக்கு சமம் தெரியுங்களா? வீட்டில இருந்தே செய்யக்கூடிய புண்ணியம் அதுதான். அதனால குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போற நேரத்தில் நேரம் இருக்காது. இப்ப லீவுல வீட்டுல இருந்தீங்கன்னா தினமும் தாய் தகப்பன் காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னாட இறைவனை கும்பிடுங்க. உங்களால முடிஞ்சது என்ன மந்திரம் படிக்க முடியுமோ படிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லீவு நாட்கள் கொஞ்சம் அதிகமா செய்யறதெல்லாம் பின்னால உங்க வாழ்க்கைக்கு என்றும் துணை வரும். எவ்வளோ நேரத்தை எதுக்கோ நம்ம வேஸ்ட் பண்றோம். அதுல ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கடவுளுக்கோசம் வழிபட்டா என்ன? கடவுள் நிச்சயமா துணை நிற்பார். சரிங்களா? சரி, நாம நினைக்கிறோம் கடவுளை 24 மணி நேரம் கடவுளை கும்பிட்டாதான் கடவுள் துணை நிற்பாரா? ஒரு நிமிஷம் முழுமையா ஆத்மாத்மா சரணாகதி அடைஞ்சா கூட கடவுள் காப்பாத்துவார். அது எப்படி ஒரு நிமிஷத்துக்காரங்களும் காப்பாற்றுறோம். ஒரு நிமிஷம் கும்பிட்டா போதுமா நினைக்காதீங்க. அந்த ஒரு நிமிஷம் நம்ம சரணாகதி அடையத்துக்கும் நம்ம மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் அடையிறதுக்காக தான் நம்ம நிறைய நேரம் வழிபாடு பண்றோம். இந்த கலிகாலத்துல நம்ம சும்மா மனசு எங்க பார்த்தா அலைமாயும். அதனாலதான் அந்த ஒரு நிமிஷம் சரணாகதி அடைகிற பக்குவம் நமக்கு வர வேண்டிதான் பல மணி நேரம் நம்ம வழிபாடு பயந்து பக்தி தொண்டு தர்மம் கடைபிடிக்கிறோம். அந்த கடைசி நிமிஷம் நம்மளால கடவுள் நினைக்க தோணாது. அதை நினைக்கணும்னா நம்ம மனசு அந்த பக்குவப்படணும். சரி, அம்மாவுடைய அருள்வாக்க பார்ப்போமா? என்னை நம்பி சரணடைந்தவர்களை என்றும் எந்த நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் மகனே. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு மருத்துவ கடை வச்சுக்கின்னு மருந்து ஷாப் வச்சுக்கின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் நல்ல பெரிய மருந்து கடை வச்சு செல்வாக்கா வாழ்ந்து நிற்கிறார். ஊர்ல நல்ல பேர். அவர் அந்த பெரியவர் நல்ல வியாபாரம் பண்ணுவாரு. அவரு நல்ல கடவுள் பக்தி உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார், தினம் கடைக்கு வந்த உடனே ஒரே சாமியை கும்பிடுறவர். அவர் கும்பிடுற அந்த சாமி படத்தை வச்சு அதை தொடச்சி பூ பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு தூபம் காட்டி கடவுள்கிட்ட சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தொழில் நடத்தும். அவர் பிரார்த்தனை பண்ணக்குள்ள என்ன செய்வாரு, இன்னைக்கு எனக்கு கடைக்கு மருந்து வாங்கி போறாங்க எல்லாரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிட்டு தான் வியாபாரத்தை தொடங்குவார். அவர் நல்ல பக்திமான், நல்ல நேர்மையானவர் தொழில. அதே சமயம் கண்டிப்பானவர், நல்ல உண்மையானவர், உண்மை நேர்மையானவர், நல்ல தொழில கடின உழைப்பாளி, நல்ல குணமுடையவர். இப்படி அவர் தொழில் நடத்தி நல்ல சிறப்பா அவருக்கு நல்ல ஒரு பேரு புகழும் அவங்க ஊர்ல இருந்துச்சு. அப்படி இருந்து அவருக்கு ஒரு மகன். அவங்க பையன் நல்லா படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கிட்டாரு. இவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஆனா அவங்க பையன் நேர்மாறியா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. பக்தியே கிடையாது ஆனா அவங்க பையனுக்கு. ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அன்பு பாசத்தை இருக்கும். ஆனா இந்த கடவுள் விஷயத்துல அவங்களுக்கு விதண்டாவாதம் எதுவும் வரல. வாக்குவாதம் எதுவும் வராம அவங்க வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா நினைச்சாரு, நம்ம பையனும் படிச்சு முடிச்சு பட்டதாரி ஆயிட்டான். இந்த கடை பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு, தம்பி இனிமேல் போட்டு எனக்கு வயசாகி போச்சு. இந்த மருந்து கடை பொறுப்பை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நீயே பாத்துக்கிறியாப்பான்னா. சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன், அதனால என்ன சொல்லிட்டு நீ பையனை சொன்னாராம், உனக்கு நான் ரொம்ப அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கடின உழைப்பாளி, அதுவும் உண்மையானவன், நேர்மையானவன், கடின உழைப்பாளியும் கூட. அதனால நல்லா படிச்சிருக்கிற, உனக்கு நான் புத்திமதி சொல்லணும் அவசியம் கிடையாது. இந்த அப்பாவுக்கோசம் ஒரே ஒரு உதவி செய்வான்னு கேட்டாராம். என்னங்கப்பான்னு கேட்டாராம். அவங்க அப்பா சொன்னாராம், உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய். தினம் நானு
நான் ரொம்ப ரொம்ப வருஷமா அந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து நான் இதை கடைபிடிச்சுன்னு வரேன். அதனால நீயும் தயவு செய்து இதை செய்யுறியா? செய்யுமாறு கேட்டுக்கிறேன். என்னப்பான்னு கேட்டதுக்கு, நீ தினம் வந்து காலைல கடை திறந்த உடனே இந்த சுவாமி படத்தை வந்து தொடச்சிட்டு, ஒரு பொட்டு வச்சுட்டு, பூ வச்சுட்டு, ஒரு தூபம் காட்டிடு. வேற ஒண்ணும் நீ செய்ய வேணாம். நீ வந்து தினம் இதே மாதிரி செய்துக்கிட்டு வா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னால இக்கட்டான சூழ்நிலை, உன்னால அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னால மீள முடியாது, அந்த கஷ்டத்திலிருந்து உன்னால காப்பாத்திக்க முடியாதுன்ற கட்டத்துல வரும்பொழுது, நீ யாருக்கிட்டயுமே உன் கஷ்டத்தை போய் சொல்லாத. இந்த கடவுள்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த கடவுள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீ போயிடு. அவர் பார்த்துக்குவாரு உன் கஷ்டத்தைன்னு சொல்லிட்டாராம். சரிங்கப்பான்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா கடைய வந்து பையன்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவரும் நிம்மதியா இருந்துட்டாரு. இந்த பையனும் அப்பா சொன்ன மாரியே கடைய நல்லபடியா நடத்தின்னு வந்தான். அவங்க அப்பா எடுத்த பேர இந்த பையனும் நல்ல பேர் எடுத்தான். நேர்மையானவன், நல்ல உண்மையா கடைய பார்த்துக்கிட்டு, எல்லார்கிட்டயும் அன்பா, நல்ல கடைய சிறப்பா நடத்திட்டு வந்தான். அவங்க அப்பா சொன்ன மாரியே அதே மாரி ஒவ்வொரு நாளும் அந்த சாமி படத்த தொடச்சு, பொட்டு வச்சு, பூ வச்சு, தூபம் காட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் இப்படி கடை நடத்தின்னு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, சரி நல்ல மழை. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு வேற. கரண்ட் போன உடனே என்ன ஆயிடுது, ஒரு பையன், குட்டி பையன், சின்ன பையன் குடுகுடுன்னு வேகமா ஓடி வரான். அண்ணா இந்த ஒரு மருந்து சீட்ட குடுத்து, இந்த மருந்த உடனே குடுங்கண்ணா. எங்க அம்மா ரொம்ப உயிர் ஆபத்தா இருக்கிறாங்க. டாக்டர் இந்த மருந்த எழுதி குடுத்து உடனே போய் வாங்கிட்டு வா. இந்த மருந்த குடுத்தா தான் உங்க அம்மாவோட உயிர காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்கண்ணா. எனக்கு உடனே இந்த மருந்த குடுங்கண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்துறான். இவருக்கும் ஒண்ணும் புரியல. கை, கால் புரியல. அவசரமா கேட்கறானே, உயிர் போகுது சொல்றான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் அலமாரில இருந்து மருந்து எடுத்து வந்து அந்த பையன்கிட்ட குடுத்து ஓடுப்பான்னு சொல்லிட்டு உடனே குடுக்குறாரு. இந்த பையன் மழையில மருந்து தூக்கின்னு வேக வேகமா ஓடுறான். அந்த பையன் போய் கொஞ்ச நாழி கழிச்சு உடனே கரண்ட் வருது. கரண்ட் வந்த உடனே உள்ள போய் அந்த அலமாரிய போய் மருந்து அலமாரிய திறந்து பார்த்தா அவருக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துன்னு இருக்குது. என்னன்னா, அந்த பையனுக்கு குடுத்த மருந்துக்கு பக்கத்திலேயே, பையன் வந்து மருந்து வாங்க போறதுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து மருந்த வந்து திருப்பி குடுத்துட்டு போனாரு. என்ன மருந்துன்னா, எலி பாஷானம் வாங்கின்னு போயிருக்கிறாரு அவரு. இவரு என்ன பண்ணிட்டாரு, கரண்ட் இல்லையே, இப்ப எங்க நம்ம போய் இது சரியான இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த எலி பாஷான மருந்த வந்து அந்த முதல்ல இருந்த அலமாரியிலே வச்சுட்டு, கரண்ட் வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பையன் போன உடனே அவரு வந்தாரு இல்ல, வந்த உடனே அவசர அவசரமா அந்த மருந்த எடுத்து, அந்த பையனுக்கு வந்து அந்த மருந்து பாட்டில எடுத்து குடுத்தது. அதாவது இந்த எலி பாஷானம் இருந்த மருந்துக்கு பக்கத்திலேயே, இந்த பையனுக்கு குடுக்க வேண்டிய மருந்து இருந்துக்குது. இவரு இந்த மருந்து நினைச்சுக்கின்னு அந்த மருந்து டக்குன்னு அதே அலமாரில இருக்கவே, பக்கத்துல அந்த பாட்டில் எடுத்து அந்த பையன்ட்ட குடுத்துட்டுருக்கிறாரு. இந்த பையனா அந்த மருந்த வாங்கிட்டு போயிட்டான். கரண்ட் வந்த உடனே பார்த்த பிறகு பார்த்தா, அந்த எலி பாஷான மருந்து அது அங்க இல்ல. அதுதான் அந்த பையன்கிட்ட குடுத்துட்டோமே! ஐய்யய்யோ! ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப ஐய்யய்யோ! பெரிய தப்பு. ஒரு ஒரு மகன் விஷம் குடுத்து ஒரு தாய் சாவுற நிலைமைக்கு ஆயிப்போச்சே! சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, கடகடன்னு இறங்கி ரோட்ல மழைன்னு கூட பார்க்காம ரோட்ல இறங்கி ஓடுறாரு. ரோட்ல இறங்கி ஓடி அந்த பையன் எங்க போயிருப்பான்னு போய் தேடி பார்க்க போறாரு. தேடி பார்க்க போனா, அவன் வீடு எங்க இருக்குது? மழையில வீடு எங்க இருக்குது? எந்த பக்கம் போனா ஒண்ணும் தெரியல. ரொம்ப தத்தளிச்சு நிக்கிறார். இந்த நேரத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துக்கிற ஒரு ஒரு நபரும், இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில நாம்பளா இருந்தா என்ன பண்ணுவோம்? வீடியோவ டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு, யாரும் வீடியோ அடுத்து தயவு செய்து கன்டின்யூ பண்ணி பார்க்காதீங்க. வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, நீங்களா இருந்தா என்ன முடிவு அடுத்து எடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ்ல தயவு செய்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய முடிவ நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். போட்டீங்களா? சத்தீங்களா? கமெண்ட்ஸ்ல போட்டாச்சா? சரி. இப்ப நம்ம கதைய பார்ப்போமா? அப்ப அந்த ரோடுல போய் மழையில போய் அந்த பையன கண்டுபிடிக்க முடியாம, ஒண்ணுமே அவரால முடியல. டக்குன்னு உடனே அப்பதான் அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது. என்ன சொன்னாரு? "இக்கட்டான சூழ்நிலையில யாருமே உனக்கு உதவிக்கு அந்த கஷ்டத்துலருந்து உன்னால மீள முடியாதப்ப" என்ன சொன்னார்? கடவுள்கிட்ட வந்து கையெடுத்து கடவுள்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாருல்ல. தன்னால முயற்சி செய்திருக்கிறான். தன் முயற்சி அந்த இடத்துல நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு, டக்குன்னு அவன் வந்து கடகடன்னு கடவுள்ல வந்து அந்த அப்பா அவங்க சொன்ன கடவுள் படத்துல, இறைவன் படத்துல முன்னாடி நின்னு, "இறைவா" கையெடுத்து கைய கூப்பி, "இறைவா என்னை இந்த சூழலிலிருந்து என்ன காப்பாத்து. ஒரு மகன் விஷம் குடுத்து ஒரு தாய் இறந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. இந்த நிலைமையிலிருந்து என்ன காப்பாத்துன்னு" கண்ணீர் விட்டு அழுவுறாரு கடவுள் படத்துல. அப்பதான் முதல் கையெடுத்து கடவுள கும்பிட்டு அழுவுறாரு. கும்பிட்ட உடனே, அண்ணான்னு ஒரு குரல் கேட்குது வெளியில கடையில. கும்பிட்டு அழுவக்குள்ள ஒரு குரல் கேட்குது. என்னான்னு திரும்பி பார்க்குறான். அந்த பையன் வந்து நிக்கிறான். இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுன்னு போய் கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், "அண்ணே, நீங்க மருந்து குடுத்தீங்க இல்லன்னா, நான் மருந்த வாங்கிட்டு வேக வேகமா எங்க அம்மாகிட்ட குடுக்கன்னு ஓடணும்னா, டாக்டர்ட்ட குடுக்கன்னு ஓடணும் பாருங்க.
எங்க வீட்டு வாசப்படிக்கிட்ட போன உடனே அந்த சேறுல வழுக்கி விழுந்து மருந்து பாட்டில் உடஞ்சி போச்சுங்கண்ணா, மருந்து உடஞ்சி கீழே விழுந்து போச்சுங்கண்ணா, எனக்கு வேற மருந்து கொடுங்கண்ணான்னு அந்த பையன் கேட்கறான். அப்பதான் இந்த மருந்து கடைக்காரனுக்கு உயிரே வருது. உடனே திரும்பி அந்த கடவுள் படத்தை பார்க்கறாரு. கடவுள் கை சிரிச்சுன்னு இருக்கிறத பார்க்கறாரு. இதுதான் கடவுள். சரணாகதி என்பது இதுதான். உடனே அந்த பையனுக்கு வேற ஒரு மருந்தை எடுத்து கொடுத்து அவனை வேகமா அனுப்பி வைக்கிறார். அப்பதான் அவருக்கு கடவுள் அப்பா சொன்னது அர்த்தம் புரியுது. கடவுளை கையெடுத்து ஒரு நிமிஷம் அந்த க மருந்து கடைக்காரர் சரணாகதி ஆயிட்டார். கடவுளே என்னை காப்பாத்து சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்ட உடனே கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பையனை வழுக்க விழ வச்சு வீட்டு வாசப்படியில போய் மருந்து பாட்டில உடைய வச்சிருக்காரு பாத்தீங்களா? இதுதான் கடவுளுடைய கருணை. இதுதான் நம்ம உணரணும். இது நீங்க நினைக்கலாம், இது ஏதோ சாதா கதை தானே, இதுல இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கிற உண்மை இதுதான். இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிறோம் தெரியுங்களா? கடவுள் நாம நினைக்கிறோம். அதாவது அம்மாவோடைய அனுபவத்துல கூட இப்படிதான் நடக்குது. ஒரு அம்மா வந்து அவங்க ரொம்ப அம்மா மேல ஈடுபாடு உடையவங்க. மண்டத்துக்கு போவாங்க, தொண்டு செய்வாங்க. ஆனா அவங்க கணவருக்கு வந்து அம்மாவை சுத்தமா பிடிக்காது. பங்காரம்மா பிடிக்கவே பிடிக்காதாம். ஏன் மனுஷனை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு திட்டுவாராம், அடிப்பாராம். மண்டத்துக்கு போனாலே அடிப்பாராம். அந்த அம்மா அவங்க கணவர் இல்லாத நேரம் பார்த்து மண்டத்துல போய் சாமி கொஞ்சம் தொண்டு செய்துட்டு கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்களாம். அப்ப அந்த நேரம் சக்தி மாலை போடுற நேரம். அந்த மண்டபத்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சக்தி மாலை போட்டு ஊருக்கு போறாங்க. மருவத்தூருக்கு போறாங்களாம். இந்த அம்மா வந்து தன் கணவர் கண்டிப்பா மாலை போட்டுக்க விட மாட்டான்னு தெரியும். அந்த மன்ற சக்தி கிட்ட கேட்கறாங்க, நான் மருவத்தூருக்கு இது வரைக்கும் போனதே இல்லைங்க. என்னை உங்களோட கூட்டிட்டு போறீங்களா? என் கணவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி வரேன், உத்தரவு கேட்டுன்னு வரேன். என்னை கூட்டிட்டு போறீங்களா? நான் மாலையெல்லாம் போட மாட்டேங்க. என்னை கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. அந்த மண்டபத்துக்காரங்க சரி வாங்கம்மா, மாலை போடாட்ட நான் வாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. கணவர்கிட்ட போய் நான் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்க, நானும் போயிட்டு வந்துட்டோமான்னு கேட்டுக்கிறாரு. அவங்க கணவர் என்ன தெரியுமா சொன்னாருங்களா? நீ கோயிலுக்கு போய் சாமியை மட்டும் கும்பிட்டு வரணும். பங்கார அடிகளாரெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் வரக்கூடாது. அந்த மனுஷன் எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வரக்கூடாது. நீ அப்படி செய்யறதா இருந்ததுன்னா உன்னை கோயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாராம். சரிங்க, நான் அம்மாவெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன். நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா மண்டத்துக்காரங்களோட மாலையெல்லாம் போடாம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா படம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு $2 ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு, அம்மா கோயில் சுத்துவர்கள் அம்மா பார்த்திருப்பாங்கல்ல. எல்லாரும் பார்க்குற மாரி பார்த்திருப்பாங்க. பாத பூஜைலாம் பண்ணல. அம்மா படம் ஒண்ணு சின்னதா ஒரு படம் ஒண்ணு வாங்கிக்கின்னு, $2 வாங்கிட்டு தெரியாம மறைச்சு எடுத்து வச்சுக்கின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் அவன் கணவர் சொன்னாராம், "நீ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டல்ல, இனிமேட்டு மண்டத்துக்கு போகக்கூடாது, தொண்டு செய்ய போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டாராம். இந்த அம்மாவும் சரிங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டாங்க. அந்த படத்தையும் டாலரையும் மறைச்சு வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கலாம் வந்தப்ப, எல்லாரும் உட்காந்து ஹால்ல சந்தோஷமா பேசின்னு இருந்தாங்க. சுவாரஸ்யமா பேசின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 வயசு குழந்தை, பொம்பள குழந்தை. பேசின்னு ரொம்ப நாள் பேசியிருந்தா அந்த குழந்தை வந்து யாருமே கவனிக்கல. அவ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேற இருக்குது. ரொம்ப நாள் பேசியிருந்தா குழந்தை பக்கம் கவனித்தா, குழந்தைய ரொம்ப நாள் ஹால்ல காணோமே, குழந்தை எங்க போச்சுன்னு போய் தேடி பார்க்கறாங்க. ரோடெல்லாம் போய் தேடி பார்க்கறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க யாராவது கடத்தின்னு போய் 4 மணி நேரம் தேடுறாங்க ஒரு குழந்தைய. 4 மணி நேரமா அந்த குழந்தைய எல்லாரும் தேடுறாங்க. கணவர் தேடுறாரு, மனைவி தேடுது, குழந்தைங்க சொந்தக்காரங்க எல்லாம் தேடுறாங்க. கிடைக்கவே இல்ல. குழந்தைய யாராவது கடத்தின்னு போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேற வந்து போச்சு. இருந்தாலும் சரி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, தோட்டத்து பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. தோட்டத்து பக்கம் குழந்தை விளையாட போயிருப்பான்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கம் போய் பார்த்தா, அந்த தண்ணி தொட்டியில அந்த குழந்தை விழுந்துடுச்சு. விழுந்து 4 மணி நேரத்துக்கு மேல அந்த எத்தனை மணி நேரம் அந்த குழந்தை விழுந்ததுன்னு தெரியாது. இவங்க தேடந்தே 4 மணி நேரம். அந்த குழந்தைய பார்த்தா, அந்த குழந்தை வெள்ளை வெளிர் சிகப்பா இருக்கிற குழந்தை பச்சை பசேல்னு கருப்பா ஆகி உடம்பெல்லாம் பெருசா ஊதி போயி, மூச்சு பேச்சு இல்லாம இறந்து போய் அந்த குழந்தை அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கருத்து போய் உடம்பெல்லாம் உப்பி போய் அப்படியே கிடக்குதுங்களாம். இத பார்த்த உடனே அந்த தாய்க்கு தகப்பன் ஒண்ணும் தாழ அந்த தாய் ரொம்ப கதறி அழுவுறாளாம். ஐயோ! என் குழந்தைன்னு தண்ணி தொட்டிலேருந்து வாரி தூக்கி போட்டு சொந்தக்காரங்கலாம் அந்த பொம்பள அழுதுட்டு, உள்ள போய் அழுதுகிட்டு வந்துட்டு, உள்ள போய் அம்மா படம் ஒண்ணு குட்டி படம் மருவத்தூர்ல வாங்கினாங்க பாரு. அந்த படத்த கையில எடுத்து வச்சுக்கின்னு, டாலர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு, "ஓம் சக்தி அம்மா, பராசக்தி அம்மா, நீ தான் கதி. என் குழந்தைய காப்பாத்து. எப்படி காப்பாத்து தாயேன்னு சொல்லு. ஓம் சக்தி அம்மா, பராசக்தி அம்மா, நீயே கதிம்மா எனக்கு. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லம்மா. என் குழந்தைய காப்பாத்துமான்னு" கதறி கத்தி அழுவுறாங்களாம். அப்போ உடனே என்ன நடந்துக்குதுன்னா, அந்த ஒரு நிமிஷம் அவங்க எந்த அளவுக்கு சரணாகதியா கத்திருப்பாங்கன்னா பார்த்து பாருங்க. இந்த கதையில வந்த மாரி. உடனே ஒரு அம்மா வந்து ஒரு நடுத்தர வயது அம்மா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தள்ளுங்க, தள்ளுங்கன்னு வந்துட்டு, அந்த குழந்தை இறந்த அந்த அந்த தண்ணி தொட்டில தூக்கி தரையில கிடந்த தூச்சி மீச்சி இல்லாம கிடந்த அந்த குழந்தைய அப்படியே ஏற இறங்க பார்த்தாங்க. சக்தி மாலை உருவேத்தக்குள்ள எப்படி பார்ப்பாங்க? அப்படியே உருவேத்துவாங்க. மேலும் கீழும் உருவேத்துவாங்கல்ல.
அதே மாரி அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய அப்படியே உருவேத்துனாங்க. அந்த அம்மா உருவேத்துன கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை உடம்புல இருந்த ஏஞ்சி உக்காந்துருச்சுங்களாம் அந்த குழந்தை. அந்த உடம்பு நார்மல் உடம்பு ஆயிப்போச்சு. அது உடம்புல இருந்த அந்த அந்த நீல கரெல்லாம் மாறி நார்மல் கலர் வந்து போச்சு. அந்த உடம்பு குண்டா அந்த உடம்பெல்லாம் உப்பி போயிருந்த உடம்பெல்லாம் நார்மல் நிலைமைக்கு வந்து அந்த குழந்தை ஏஞ்சி உக்காந்துருச்சுங்களாம். நல்லா ஆயிடுச்சுங்களாம். இத பார்த்த அந்த மக்களுக்கும், அவங்க கணவருக்கும் ஒண்ணுமே புரியலையாம். உடனே அந்த அம்மா உள்ள போயி, அந்த குழந்தையோட கதறி அழுது நிக்கிற தாய்கிட்ட போய், "உன் குழந்தைக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. உன் குழந்தை ஏஞ்சி உக்காந்துட்டா. போய் பாருப்பான்னு" சொல்லிட்டு, உள்ள போய் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அந்த வெளியில வந்த அந்த அம்மா வந்து பார்த்தா, அந்த குழந்தை நல்லா இருக்குது. உடனே அவங்க கணவரும், அந்த அம்மாவும் அந்த அந்த வந்த அம்மா யாருன்னு போய் தேடி பார்க்குறாங்க. அந்த அம்மா இல்ல அங்க. நான் வந்து என் மனைவிக்கு அடிகளார கும்பிடக்கூடாது. அடிகளாருக்கு அடிகளார வந்து ரொம்ப நான் மட்டமா பேசி, அடிகளாருக்கு என் மனைவிய ரொம்ப கொடுமைப்படுத்தினேன் அடிச்சு. அதனால தான் எனக்கு இந்த பாடம் கற்பிச்சுட்டாங்க பிறகு அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க கணவர் உடனே அந்த டாலர கொண்டா, நாம 2 பேரும் அந்த டாலர போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த கணவரும் கொண்டு வந்து டாலர் போட்டுக்கினாங்களாம். அம்மா படத்த எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பிச்சு, இப்ப அம்மாவோட பக்தனா, தொண்டரா இருக்கிறாங்களாம். நம்ம கடவுள் இப்படிதான் உதவி செய்வாரா? எப்படி உதவி செய்வாரா நம்ம நம்புறோம் இல்ல. கடவுள் இப்படிதான் உதவி செய்வார். ரூபத்துல, ஏதாவது ரூபத்துல எப்படியாவது கடவுள் நம்மள வந்து சரண் புகுந்தத காப்பாத்தியே ஆகாரு. கடவுள் என்ன நம்ம நினைப்பாரு? நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நமக்கு பக்தி இருக்குதோ இல்லையோ, நாம நேர்மையாகவும், உண்மையாகவும், நல்ல உழைப்பாளியாக இருந்துட்டோம்னா, அந்த கடவுள் நமக்கு நிச்சயமா உதவி செய்ய தயாரா இருக்கிறார். நம்ம நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, பக்தி வச்சுக்கிறோமோ இல்லையோ, நாம நேர்மையா இருக்கணும், உண்மையான இருக்கணும். அதே மாரி நல்ல உழைப்பாளியாகவும் இருக்கணும். உண்மையா இருந்தா, நம்மள நிச்சயமா கடவுள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில இருந்து உதவி செய்ய கண்டிப்பா வருவாரு. தெரியுதுங்களா? என்னைக்குமே நாம கடவுளே காப்பாத்து என்று என்னைக்கா இருந்தாலும் சரி, கடவுளையே காப்பாத்து என்று நம்ம உருகி என்னைக்கு அழைக்கிறோமோ, அந்த நொடியே நமக்கு உதவி செய்ய கடவுள் உடனே வந்துருவார். இந்த காலத்துல நாம நினைக்கிறோம், கடவுள் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுத்து வந்து காட்சிலாம் குடுக்க மாட்டார். இப்படிதான் உதவுவார். ஏதாவது ஒரு வகையில யார் மூலியமாவது ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுவார். நாம மலை மாதிரி பயப்படுற ஒரு சின்ன ஒரு கஷ்டத்த, பெரிய கஷ்டத்த கூட, ஆ இவ்ளோ பெரிய கஷ்டம் எனக்கு அமைஞ்சு போச்சே! மலையாட்டம் இருக்குதே நம்ம நினைக்கிற கஷ்டத்த கூட, கடவுளே என்று கையெடுத்து மனமுருகி நம்ம அழுதோம்னா, அத ஒரு நொடியில தீர்க்கக்கூடியவர் தான் இறைவன். அதனால தான் கடவுள் மேல உண்மையான பக்தி செலுத்தணும்னா, அந்த சரணாகதியோட நம்ம இருந்தோம்னா, கடவுள் நிச்சயம் நம்ம அனைவருக்கும் துணை வந்து காப்பாத்துவார் சக்திகளா. இதெல்லாம் வெறும் கதைகள் கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையில இது நெறைய பேர் உண்மையாலும் இத உணர்ந்து இருப்போம். இத உணர்ந்தத தான் நம்மலாம் கதையா நம்ம படிக்கிறோம். கதையா நம்ம கேள்விப்படுறோம். அனுபவமா பார்க்கிறோம். இது ஒவ்வொரு வாழ்க்கைங்களுக்கு அனுபவம். கடவுள் இப்படிதான் உதவி பண்ணுவார். நம்ம கஷ்ட காலத்துல எப்படியும் வந்து உதவி செய்துருவார். ஆனால் நம்மகிட்ட உண்மையான பக்தி இருக்கணும். நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் முக்கியம்.